தமிழ் மக்களுக்கு வணக்கம். மிக வருத்தமான, சோகமான விஷயம் நடந்தேறியிருக்கிறது. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இத்தன நேரத்துக்கு ஏன்னா எல்லா டிவிலயுமே அந்த ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டுருக்கு. அதாவது ஏர் இண்டியா விமானம் அகமதாபாத்திலிருந்து அ லண்டனுக்கு செல்லவிருக்கின்ற அந்த விமானம், அதாவது கிளம்பிய உடனேயே அது கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றது தான். இது குறித்த தகவல்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 3 மணி நேரமாக இந்த தகவல்கள் எல்லாம் பேசப்படுகின்றன. இந்த விமானம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏஐ ஏர் இண்டியா 171 நான் பார்த்து படிக்கிறேன். ஏன்னா தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அப்படின்றனால அத பார்த்து படிக்கிறேன். ஏஐ 171 என்கிற அந்த விமானம் போயிங் 787 என்கிற வகை விமானம் அது. 787-8 ட்ரீம்லைனர் என்ற வகை விமானம். அது கிட்டத்தட்ட 242 அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது. இது குறித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏர் இண்டியாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு நடராஜன் சந்திரசேகரன் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார். இந்த மாரி அவர் தெரிவித்திருக்கிறார். 2 மணி நேரத்திற்கு முன்னர் இது பத்தி குறித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருனாக்க, இந்த விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இது டேக் ஆஃப் ஆன உடனேயே பயணம் துவங்கிய 2, 3 நிமிடங்களிலெல்லாம் அது கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேட்விக் ஏர்போர்ட், அதாவது இங்கே சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம். அங்கிருந்து லண்டனில் இருக்கக்கூடிய கேட்விக் ஏர்போர்ட் அப்படின்ற அந்த விமான நிலையத்திற்கு தான் செல்ல வேண்டியதாக இருந்தது இந்த விமானம். அவங்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இன்றைக்கு எங்களுடைய இங்கிலாந்து நேரப்படி, அவர்களுடைய அந்த ஐரோப்பிய நேரம் இருக்கு இல்லையா, அந்த ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமாக அந்த நேரப்படி பார்த்தீங்கன்னாக்க மாலை 6:25ற்கு தரையிறங்க வேண்டிய அந்த விமானம் இப்பொழுது விபத்திற்குள்ளாகி இருக்கிறது அப்படின்னு தெரிய வருகிறது அப்படின்றத அவங்க பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா, இந்த விமானத்துடைய பயணம் அது விபத்துக்குள்ளாகக்கூடிய அந்த காட்சிகளும் கூட சில பல அந்த மொபைல் ஃபோனில் எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியே வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபயஸ் அகமது கிட்வாய் அப்படின்றவர் அவர் தான் இந்த விமானத்துறை, அந்த சிவில் ஏவியேஷன் சொல்லக்கூடிய அந்த துறையுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த விமானம் மெகானி நகர் அப்படின்ற பகுதியில், குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மெகானி நகர் என்கிற அந்த பகுதியில் அது விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அதில் அவர் சொல்கிறாரு, அந்த விமானத்தில் 232 பிரயாணிகளும் 12 ஊழியர்களும், அதாவது விமான ஊழியர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னாக்கா, அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் அவங்கக்கிட்டேருந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர், இந்த டவருக்கு பார்த்தீங்கன்னாக்க, எடுத்த உடனேயே அவங்க அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன உடனேயே அவங்க மேடே அப்படின்னு சொல்லுவாங்க. மேடே அப்படின்றது என்னன்னாக்க, ஆபத்து அப்படின்றதை எச்சரிக்கும் வண்ணம் சொல்லக்கூடிய அந்த அறைகூவலை விடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் அவர் தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இந்த விமான நிலையமே இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த விபத்தின் காரணமாக, இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது அப்படின்றது தெரிய வரவில்லை. அது டெக்னிக்கல் ப்ராப்ளமா, அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இது நடந்ததா, இல்லை மனித கவனக்குறைவின் காரணமாக, இது ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித தவறின் காரணமாக இது நடந்திருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது சதித்திட்டம் இருக்க முடியுமா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இன்னும் பூர்வாங்க விசாரணை கூட துவங்கவில்லை அப்படின்ற நிலையில் நம்மால் இதை பற்றி எதையுமே இப்போ கணிக்க முடியாது என்ற நிலையில் மொத்த விமான நிலையமும் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம எல்லாரும் பார்த்தோம், சமீபத்தில் நடந்த அந்த பஹல்காம் விபத்திற்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அந்த விமான நிலையம் பார்த்திங்கனாக்கா அது மூடப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு இராணுவ தளபதி அவர் ஒரு தகவலை சொல்கிறார். என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட 8 கிலோ பெருமானம் உள்ள மதிப்புள்ள எடை கொண்ட அந்த வெடிகுண்டு அதை ட்ரோன் வாயிலாக அந்த விமான நிலையத்தில் போட்டார்கள். ஆனால் அதை வெடிக்கல் செய்யாமல் நாங்கள் பார்த்து கொண்டோம் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கிறார். அதனால் பல விமான நிலையங்கள், இன்னும் சொல்லணுன்னாக்க பாகிஸ்தானோட பார்டரில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், அமிர்த்சர்லேருந்து ஆரம்பித்த விமான நிலையங்களில் ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, எந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனாலும் சரி, லேண்ட் ஆனாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஜன்னல்களை எல்லாம் மூடியே இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையே பிறப்பித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு நிலையில தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இதில் இன்னொரு தகவல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஜிசிஏ, அதாவது இந்த துறை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த ஒழுங்குத்துறை
அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 242 பேர் வந்து அதில் பிரயாணிகளாக இருந்தாங்க. 10 பேர் வந்து கேபின் க்ரூ, அதாவது அவங்க வந்து ஊழியர்கள் ஆக இருந்தாங்க. அதனுடைய கேப்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பைலட் இருக்கார் இல்லையா, அந்த விமானத்தை செலுத்தக்கூடியவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே 8200 ஃப்ளையிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 8200 மணி நேரம் அவர் வந்து இந்த விமானங்களை இயக்கியிருக்கிறார், விமானத்தில் பறந்திருக்கிறார் அப்படின்றத ஃப்ளையிங் ஹவர்ஸ் அப்படின்றத ஒரு கால்குலேஷனாக எடுத்துப்பாங்க. இதை வந்து ஒருவருடைய தகுதியாக எடுத்துப்பாங்க, ஒரு விமானியுடைய தகுதியாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி 8200 ஃப்ளையிங் ஹவர்ஸ் கொண்ட ஒரு விமானி, அனுபவம் கொண்ட ஒரு விமானியாக அவர் இருந்திருக்கிறார். அவரோட கோ பைலட், அந்த விமானியோடு இருக்கக்கூடிய சக பைலட் பார்த்தீங்கன்னாக்கா 1100 மணி நேரம் அவர் வந்து விமானத்தில் பயணித்த அந்த அனுபவம் கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. இந்த விமானம் சரியாக 1 மணி 39 நிமிடத்தில் அது டேக் ஆஃப் ஆகிருக்கு. அதுவும் ரன்வே 23 அது டேக் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அது உடனேயே டேக் ஆஃப் ஆனால் 1 நிமிடத்துல எல்லாம் வந்து இங்கே பிரச்சனை. அப்போ இன்ஜின் ஃபெயிலியர், டேக் ஆஃப் ஆகலை, அதாவது டேக் ஆஃப் ஆகிடுச்சு ஆனால் மேலே போகலை. ஏன் மேலே போகலைன்னா இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்றதன் காரணமாகத்தான் வந்து உடனேயே வந்து இன்ஜின் எதுவுமே பழுதாகிவிட்டது அப்படின்றத, இயந்திரம் பழுதாகிவிட்டது அப்படின்றத மேடே என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வெளியில் தான் இது வந்து கிராஷ் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அதில் அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த விமானத்தில் பயணித்தவர்களுடைய என்னென்ன நாடுகளை சேர்ந்தவர்கள் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கனாக்கா 169 பேர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்கள், இந்திய நாட்டு குடி மக்கள். அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து 53 பேர் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள், பிரிட்டிஷ் தேசியர்கள். அது மட்டும் இல்லாமல் கனடாவை சேர்ந்த ஒருவரும், 7 பேர் போர்த்துகீஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றதும் வந்து பூர்வாங்க தகவல்களாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய கொடுமை என்னென்னா, இந்த விமானம் என்பது எங்கே சென்று விபத்திற்குள்ளாகி இருக்கிறது அல்லது எங்கே போய் கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த புகைப்படங்கள்லாமும் இருக்குது. அது எங்கே போய் கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா பிஜே மெடிக்கல் காலேஜ், இது ஒரு மருத்துவ கல்லூரி. அந்த மருத்துவக் கல்லூரியில் போய், அது அகமதாபாத்தில் நன்றாக அறியப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவக் கல்லூரியில் போய் அது கிராஷ் ஆகிருக்கு அப்படின்ற தகவல்களும் இருக்கின்றன. அந்த மருத்துவக் கல்லூரியில் அந்த மாணவர்கள் அந்த சமயத்தில், ஏன்னா 1 மணி 39 நிமிடம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சமயத்தில் அந்த மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் எல்லாம் வந்து அங்கே உணவருந்தி கொண்டு இருந்திருக்கிறாங்க கேன்டீனில். இதோடைய புகைப்படங்கள்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல தான் வந்து இது கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அந்த மருத்துவ மாணவர்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதில் பலர் இறந்திருக்கலாம் அப்படின்னு கூட சந்தேகிக்கப்படுகிறது. இப்படி இந்திய வரலாற்றிலேயே, விமான வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலே, உலக வரலாற்றிலேயே போயிங் 787 என்கிற இந்த வகை விமானம் என்பது இது மாதிரியான விபத்திற்கு உள்ளானது முதல் முறை என்று பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியிருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா பல விவிஐபிக்கள், ஏன்னா அகமதாபாத்லேருந்து இந்த விமானம் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்திருக்கு. டெல்லியிலேருந்து அகமதாபாத் வரும்போதே அதில் சில சிக்கல்கள் இருந்ததாக சில பூர்வாங்க தகவல்கள் வருகின்றன. இது எதுவுமே வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள், அதனால் இதை வந்து ஏஷியங்களாக நம்ம வச்சிடலாம். ஆனால் அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்து அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு டேக் ஆஃப் ஆகின்ற இந்த விமானம் இது. இந்த விமானத்தில் நிறைய விவிஐபிக்கள் பயணித்ததாக தகவல்கள் வருகின்றன. அதில் முக்கியமான ஒரு விவிஐபியாக பார்க்கப்படுகின்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் ரூபானி. இவர் யார் அப்படின்னாக்கா, இவர் குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரிய வருகிறது. அவரது குடும்பத்தினருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த விமானத்தில் பயணித்த அனைத்து பிரயாணிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தில் சிக்கிய அந்த அப்பாவிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த ஊழியர்கள், இவர்கள் அனைவரது குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு மேல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இப்படி சதி நடந்திருக்குமா, அப்படி சதி நடந்திருக்குமான்னு உருட்டுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் உண்மை தகவல்கள் இதுதான். இதற்கு மேல் வரக்கூடிய தகவல்களை வைத்து அடுத்த காணொளியில் நாம் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.